வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் இணையதளம் நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றி நான் எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களையும் தகவல்களையும் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த 2026 தேர்தலுக்கு முன்பு இந்த ஊடகவியலாளர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸு ஸோ ஆன் ஸோ ஃபோர்த் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக தன்னுடைய அரசியல் நோக்கத்துக்கு சொல்லாமல் அவர்களுடைய மக்களுக்கு ஒரு அரசியல் கருத்தை துணிக்கும் விதமாக நடந்துக்கிட்டாங்க. அது மக்கள்கிட்ட எடுபடலை, ஆட்டோமேட்டிக்காக வேறொரு கட்சி ஆட்சிக்கு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த 2026 எலெக்ஷனில் பார்த்தோம். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வெறும் ஃபோட்டோகிராஃபர், பப்ளிக் இமேஜ், ஊடகவியல் நடவடிக்கைகள் மூலம் நம்ம நிழலை வைத்து நிஜத்தை ஆட்டி படைக்க முடியாது. வெறும் இந்த கம்ப்யூட்டரில் ஏற்படுற இமேஜஸ் வில் நெவர் ரிஃப்ளெக்ட் த ரியாலிட்டி. இதை 2026 எலெக்ஷன் தெரிவித்தாலும் இன்னும் ஜனங்க இன்டர்நெட்டு இதில் வரக்கூடிய தரம் குறைந்த ஆதாரமற்ற அந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸ்லீசி அப்படிம்பாங்க, அந்த நடிகர்களுடைய அந்தரங்க விஷயங்கள் இதையெல்லாம் ரொம்ப கூச்சமே இல்லாமல் உட்காந்து விவாதிக்கிறாங்க. இந்த பப்பராசி அப்படின்னு சொல்லி ஒரு விதமான இதழியல் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது இன்றைக்கி ஊடகத்துறைக்கு மாறி இருக்குது. அதாவது மின்னணு ஊடகத்துறைக்கு, ஊடகவியலுக்கு மாறி இருக்குது. இதை தான் நான் சொல்கிறேன். இதை நாம் பார்க்குறதுனால தான் அவங்க இது பண்ணுறாங்க. நம்மளுடைய வியூவர்ஷிப்பை நம்ம கான்சியஸாக இதை குறைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆதாரமற்ற தகவல்களை தகுதி இல்லாத ஒரு சோர்ஸ்லேருந்து நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது. இதை சொல்லும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு 3 அனுபவங்களை சொல்கிறேன். முதல் இது என்னென்னா, ஒரு பெண்மணி குற்றவியல் நடவடிக்கைகளில் மதுரையில் கேவியட் போடணும் ஹைகோர்ட்டில் அப்படின்னு கேட்டாங்க. நான் கேவியட் போட முடியாதுன்னேன். அதுக்கு பிறகு அந்த கேவியட் போட முடியாதுன்னு நான் சொன்னதை அந்த அம்மா தவறாக எடுத்துக்கிட்டு என் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தையே இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழக்கு ஆக்சுவலாக அவங்க சொன்ன வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த குவாஷ் பெட்டிஷனில் ஸ்டேயிங் கிடச்சிருச்சு. கேவியட் போட முடியாது அப்படிங்கிறத நீங்கள் எதை வச்சு சொன்னீங்கன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. நான் சொன்னேன், கேவியட்டே போட முடியுங்கிறது நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்கன்னொடனே அவங்க யாரோ அனுப்புனாங்கன்னு ஒரு ஏஐலேருந்து எடுத்த கேட்ட தகவலுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அது குஜராத்து, பஞ்சாப் ஹைகோர்ட்டுகளில் இந்த 530 பிஎன்எஸ்எஸில் 420 482 சிஆர்பிசியில் கேவிட் போட முடியும்னு போட்டிருந்தது. அதை நம்பிக்கொண்டு வழக்கறிஞர்களை எதிர்த்து வாதாடுறாங்க, வழக்கறிஞர்கள்ட்ட விவாதம் பண்ணுறாங்க. இதாவது பரவாயில்லைங்க, இன்னொரு இடத்துல ஒரு தருணத்தில் ஒரு வழக்காளியை நான் நடத்தக்கூடிய வழக்கை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த வழக்கு ரீச் ஆகாமல் போயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த வழக்கு சாதாரணமாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. நீதிபதியும் அதர்ஸ் நீட் நாட் வெயிட், ஐ வில் டிஸ்சார்ஜ் த காஸ்ட் லிஸ்ட்டுன்னாரு. இதை நான் அந்த அம்மாட்ட சொன்னதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஏன் இல்லை, அவர் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வழக்கை தான் நடத்திக்கிட்டு இருக்காரு, திடீர்னு கூப்பிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா எனக்கு 6 மணி வரலும் பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. பல நீதிபதிகள் 5:30 மணி வரலும் ஒர்க் பண்ணுறத நானே பார்த்துருக்கேன் இன்டர்நெட்டில் அப்படின்னு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதை பார்க்கும்போது இந்த சமூகமும் அந்த நீதிமன்ற செயல்பாடுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளியை இந்த ஊடகங்கள் நிரப்பலாம். நானே அதை வரவேற்றேன். நேரடியாக யூடியூப்பில் ப்ராட்காஸ்ட் பண்ணுறதும் இந்த வெர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் வைக்கிறதையும் நான் வரவேற்கக்கூடியவன் தான். ஆனால் அதே சமயம் இதை எல்லா பொதுமக்களும் அது என்ன என்பதை தீர ஆராய்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கணுமே ஒழிய பார்ப்பதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம அந்த மின்னணு ஊடகங்கள்லையும் அந்த ஊடகவியலாளர்கள் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. முக்கியமாக நிபுணத்துவம் தேவைப்படக்கூடிய சட்டம், மருத்துவம், கட்டடம், கலை போன்றவற்றில் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு மாற்றாக இது அந்த நிபுணத்துவத்துக்கு மாற்றாக இந்த
ஏஐயே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா முதல்ல ஏஐ பற்றி நான் சொல்லும்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஏஐக்கு நம்ம ரொம்ப மிக முக்கியமாக எல்லாருமே ஒரு 2 விலைகள் கொடுக்குறோம். என்னென்னா, ஒன்று, ஒரு வருடத்திற்கு டேட்டா சென்டர் நடத்துவதற்கு ஒரு ஏஐ, அதாவது பல ஏஐ கம்பெனிகள் இருக்குது, ஒரு பிரபல ஏஐ லார்ஜ் லாங்குவேஜ் கம்பெனி செலவு பண்ணக்கூடிய நீர் வந்து ஒரு வருடத்திற்கு நம்ம மனித குலமே அருந்தக்கூடிய நீர். நம்ம எல்லாம் உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் 1.4 பில்லியன் பீப்புள் குடிக்கக்கூடிய தண்ணியை ஒரு டேட்டா சென்டர் யூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கூகுள் நிறுவனத்தோட அந்த டேட்டா சென்டர்ஸ் பாருங்கள், தென் அமெரிக்க நாடுகளில் நீர்வளம் மிகுந்த பகுதிகளை அமைச்சு அவங்க இது பண்ணலான்னு பார்த்தா பல இடங்களில் வந்து எதிர்ப்புகளுக்கு உள்ளாகி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் வந்து அந்த சர்வர்களை வந்து சில்லிங் பண்ணுறதுக்கு, கூல் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் எடுத்தால் அந்த நீர் ஆதாரம் அந்த ஏரியாலே இல்லாமல் போயிடுது. நம்ம நாட்டில் கூட விசாகப்பட்டினத்தில் இந்த மாதிரி ஒரு இதுவும், இந்தூர்லேயும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. இப்போ இருக்கக்கூடிய எல்னினோவுக்கு இந்த டேட்டா சென்டர்கள் எவ்வளோ தண்ணி எடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது மிக முக்கியமான கேள்வி, ஒரு வருடத்திற்கு நம்ம மனிதர்கள் ஆர்டினரியாக வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த மின்சாரம், ஒரு வருஷம் மின்சாரம் உலகத்திற்கு நாம் எத்தனை பேரும் யூஸ் பண்ணுற மின்சாரத்தோட 5 மடங்கு இந்த டேட்டா சென்டர்கள் உபயோகப்படுத்துது. அப்போ அதோட காஸ்ட் என்ன? நேற்று ஆந்த்ரோபிக் வந்து மார்க்கெட்டில் சாட் ஜிபிடி வந்து லிஸ்டிங் வந்துருச்சுங்க. அது ஒரு நான் சேரிட்டபிள் கம்பெனியாக தான் வந்தது. ஆனால் அதுக்கு லிஸ்டிங் வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேனுவல் லேபரர்ஸோட 80% இது 8 டைம்ஸ் வந்து காஸ்ட் அதிகமாகுது வளர்ந்த நாடுகளில். அந்த இதே மாதிரி கிளாடும் 8 டைம்ஸ், எல்லாம் 8 டைம்ஸ் வந்து அதோடைய காஸ்ட் இருக்கும் அப்படின்னு அவங்களே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. 8 டைம்ஸ் ஒரு மனிதனுடைய ஒரு மணி நேர வேலையை அந்த ஏஐ மூலம் நம்ம பண்ணும்போது அதோடைய காஸ்ட் வந்து அந்த மனிதனுடைய சம்பளத்தோட 8 மடங்கு இருக்கும் அப்படின்னு அவங்க ப்ராஸ்பெக்டஸ்லேயே போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஏஐ வந்து 100 மனிதர்களுக்கு உண்டான வேலையை செய்யும். இந்த மாதிரி கால்குலேஷன் வரும்போது பெரிய நிறுவனங்களுக்குள்ள தான் அந்த ஏஐ பயன்படுத்த முடியும். சிறு நிறுவனங்களுக்கு ஏஐ வருவதற்கு இன்னொரு ஸ்டீவ் ஜாப்ஸ் தேவைப்படுறார். அதான் உண்மை. கிளாடை வந்து பென்டகன் யூஸ் பண்ணலாம், நம்ம பிஹெச்எல் யூஸ் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் வரவே வராது. ஏஐ நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணல. ஏஐயோட உபயோகத்தை வந்து இருக்கக்கூடிய அன்றாட சிரமங்களை நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஒருத்தரை கேட்கும்போது இந்த டேங்க்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய கைண்ட்லி அப்படிங்கிற வேர்டை முன்னாடி யூஸ் பண்ணுவோம். அதுபோல் நிறைய விஷயங்கள் அவங்கவுங்க ப்ளீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம். கேன் யூ ப்ளீஸ் அப்படிம்போம். இதை ஏஐ ப்ராம்ப்டில் வந்து போடும்போது இதுக்கு ஒரு பெரிய அளவில் வாட்டரும் எலக்ட்ரிசிட்டியும் தேவைப்படுதுங்கிறாங்க. அப்புறம் இப்படி நீங்கள் ஏஐயோடைய அந்த கைண்ட்லியும் ப்ளீஸுங்கிற வேர்டும், ப்ளீஸிங் காம்ப்ளிமெண்ட்ரி வேர்ட்ஸை ஒரு ரெக்வஸ்ட்டில் நீங்கள் வைக்காமே விட்டுட்டிங்கன்னா, தேர் ஆஃப்டர் வென் யூ ஆர் இன்ட்ராக்டிங் வித் ஹியூமன்ஸ் யூ மே நாட் யூஸ் தோஸ் வேர்ட்ஸ் அகெயின். ப்ளீஸ் அப்படிங்கிறது, கைண்ட்லிங்கிறது நம்மளோட யூகத்தில் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புத்தகம் வாசிக்கும் தன்மை தான். நாங்கள் மாணவர்களாக இருக்கும்போது ரத்னபாலா, கோகுலம் போன்ற பத்திரிகைகள் வந்தது, அதெல்லாம் நாங்கள் படித்தோம். அப்புறம் நடுத்தர வயதுக்கு வரும்போது ரீடர்ஸ் டைஜஸ்ட்டு, இதெல்லாம் எங்கள் ஒக்காபுலரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மிகவும் உபயோகப்பட்டுச்சு. ஆனால் இந்த மைக்ரோ ட்ராமா அப்படிங்கிற ரீல்ஸ் வந்ததுக்கு பிறகு மாணவர்கள் குயிக்காக அப்படி ஸ்க்ரோல் அப் பண்ண தான் விரும்புகிறாங்களே ஒழிய ஒரு பெரிய புத்தகத்தை படிப்பதற்கு அவர்களுக்கு பொறுமை இல்லை. அது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுதான். இதனால் மாணவர்களுடைய கால அளவு ஒரு 3 நிமிடம் தான் வந்து குறிக்க முடியுதுன்னு ஆசிரியர் பெருந்தொகைகளும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உளவியலாளர்களும் சொல்கிறாங்க. இதனால் மாணவர்கள்ட்ட படிக்கும் திறனே இல்லை, படிக்கும் பழக்கம் இல்லை, அதன் அடிப்படையில் க்ரியேட்டிவிட்டி இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த ஏஐ வேர்ல்டில் க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இந்த க்ரியேட்டிவிட்டி இந்த
கம்ப்யூட்டர் இது இந்த இந்த ரீல்ஸாலையும், வாட்ஸ்அப்பாலையும் கெட்டு போகுது. நம்மளோட கிரியேட்டிவிட்டி எப்போ இம்ப்ரூவ் ஆகும்னா, நம்மளோட இன்புட் நமக்கு வரக்கூடிய இன்புட் வந்து நல்லா இருக்கணும். உதாரணமா இப்ப நான் வந்து 2 நான் சொல்றேன். இந்த பொன்னியின் செல்வன் படம் நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. மலையாளத்தில திடீர்னு பொன்னியின் செல்வன் புத்தகங்கள், அந்த கதையின் மலையாள பதிப்பு அதிகமா விற்கிறதுக்கு காரணம், அவர்கள் மலையாள படம் பார்த்தவர்கள் பொன்னியின் செல்வன் புத்தகத்தை வாங்கி படித்தார்கள். அதே மாரி ஸ்டீவ் ஜாப்ஸோடைய வாழ்க்கை வரலாற நான் ஒரு படமா ஓடிடில பார்த்தேன். அப்புறம் மைக்ரோ ட்ராமா ஒண்ணு பார்த்தேன். அதுக்கு பிறகு இப்ப ஐசக் அவர்கள் எழுதிய வாட்டர்சன் எழுதியக்கூடிய ஆட்டோபயோகிராஃபிய படிச்சேன். ஐசக்சன் எழுதின அந்த புக்கு தான், வால்டர் ஐசக்சன் எழுதின புக்கு தான் எனக்கு ரொம்ப அல்டிமேட்லி யூஸ்ஃபுல், இன்ஸ்பிரேஷனல். அந்த புக்கோடைய உபயோகம் தான் எவர்லாஸ்டிங் பெனிஃபிட் எனக்கு குடுக்குது. இதனால மாணவர்களே, படிப்பதற்கு புத்தகங்கள் என்பது நமது பாரம்பரியமானது. ஆரம்ப காலத்துலேருந்து இருந்தது. புத்தகம் வந்து பேப்பர் ஃபார்மேட்லேயும் சரி, டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நான் ஒத்துக்கிறேன். ஈவன் ஆடியோ புக்ஸை கூட அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தயவுசெய்து ரீல்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய கேடு. இதனால் மாணவர்களின் படைப்பாற்றல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. 2035 கிரியேட்டிவிட்டி வந்து நம்ம சமூகத்தில் ரொம்ப குறையும் அப்படிங்கிற ஒரு நினைக்கும்போது ஒரு கருத்து வெளிவரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நம்ம அன்றாட மாணவர்கள்ட்டே பார்க்குறோம், படிக்கும் ஆற்றல் குறைவாக இருக்குங்கிறது. ஆகவே இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு சம்மந்தப்பட்ட அனைவர்களும் மாணவர்களுக்கு படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நன்றி விடைபெறுகிறேன்.